நாங்களே வந்து டெக்கரேஷன்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நானே பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிட்டாங்க. நிறைய திங்ஸும் வாங்கிட்டோம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்கணும். 5 மினிட்ஸ்ல பண்ணிட்டாங்க. ஜடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லா ஆயிடுச்சு லோடு. ஃபைன் வேற கட்டிட்டோம். கார் எப்படி யூஸ் பண்ணனும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. தலைய குனிஞ்சிட்டாங்க. அதனால வரலட்சுமி காலையில வந்து டிஃபன் வரலட்சுமியே அவங்க அத்தையும் சேர்ந்து சின்ன அத்தையும் சேர்ந்து டிஃபனை ரெடி பண்ணிட்டாங்க. வரலட்சுமியோட அக்கா வந்து கீழையும் மேலையும் திரிஞ்சு மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க. டெக்கரேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒரு 3 நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எப்படி பண்ணால் நல்லா இருக்கும். இது எல்லாத்துக்குமே செலவு பார்த்தீங்கன்னா 3500 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் ஆச்சு. உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். நல்லா இருக்கும். எவ்வளோ இது? 150 ரூபா. வாங்கிக்கலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க. வணக்கம், நானுங்களும் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு வந்து நாங்கள் கடைக்கு வந்திருக்கோம். கோயம்புடு முக்கால்வாசி வாங்கினதுக்கு அப்புறம் தான் ரமேஷ் வந்து வீடியோ எடுக்கிறா அப்படின்னு சொல்லி வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து பழக்கடைக்கு போனோம். அதுக்கப்புறம் எதுக்கு வந்தா என்ன 7வது மாதம் வந்து எங்கள் அக்கா பொண்ணுங்க 3 பேர் அப்புறம் ஓரகத்தி எல்லாரும் சேர்ந்து 7ஆம் மாதம் பூ முடிக்கிறாங்க. 7ஆம் மாதம் வந்து வெள்ளிக்கிழமை. இப்போ வந்து பண்றது 5வது மாதம். 5வது எவ்வளவு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஓகே, எல்லாம் வாங்க வந்திருக்கேன். அந்த திருமுகத்தை காட்டுங்க. அக்கா தான் வந்து முடிக்கிறாங்க. அக்கா ஹாய் சொல்லுங்கக்கா. ஹாய் சேத்பட். அக்கா அதுக்கப்புறம் வந்து இங்கே சிங்கப்பூர் லைஃப் ஸ்டைல் அக்கா பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து காஞ்சிபுரத்தில் மாலத்தி அக்கா. சூப்பர். ஸோ இவங்க 3 பேரும் தான் வந்து பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, சித்தி, அப்புறம் எங்கள் சித்தி ஒருத்தவங்க. ஸோ 4 பேரும் சேர்ந்துட்டு தான் வந்து பண்ணுறாங்க. 5th மந்த்து. இன்றைக்கி வந்து அதுக்காக நாங்கள் வந்து திங்ஸ்லாம் வாங்க வந்திருக்கோம் கோயம்பேட்டுக்கு. நாங்களே வந்து டெக்கரேஷன்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அம்மாவே வந்து நானே பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டாங்க. பேக்ரவுண்ட்லாம். ஸோ அங்கே பாருங்கள் வேலை பேசுகிறாங்க. ஸோ அதுக்காக தான் கோயம்பேடு வந்து எல்லா திங்ஸும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நிறைய திங்ஸும் வாங்கிட்டோம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்கினோம். இப்போ அங்கே வந்து வாங்கிட்டோம். இப்போ வந்து வினோத் சொன்ன முனியம்மா அக்கா கடைக்கு வந்து போயிட்டுருக்கோம். வினோத் தான் வந்து நமக்கு அக்கா கடையை முடிச்சிட்டிங்களா? நீங்கள் முனியம்மா அக்கா ஹாய் சொல்லுங்கக்கா. ஆமாம், என் ஃப்ரெண்டு வினோத்துன்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து மாலாலாம் இது பண்ணுவான். அவன் தான் உங்கள் கடையை வந்து ரெஃபர் பண்ணால். ஹாய் சொல்கிறேங்க. அம்மா சமையல் யூடியூப் சேனலில் நீங்கள் வருவீங்க. அக்கா கடை வந்து ரீசனபிளாக தருவாங்கன்னு சொல்லி வினோத் வந்து நமக்கு ரெஃபர் பண்ணால். அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா முனியம்மா அக்கா கடைக்கு வந்து வந்துக்கோங்க. NRR புஷ்பா இந்த கடை பேரும் போடுறேன். ஜடை மாலை எல்லாமே அக்கா பண்ணிட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே வாங்கிட்டு வந்தது. இப்போ உடனே பண்ணிட்டீங்களக்கா? டக்குன்னு பாருங்க, 5 மினிட்ஸில் பண்ணிட்டாங்க. ஜடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இந்த மாதிரி ஏதாவது வேணா நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, காரை வந்து காரா யூஸ் பண்ணோம். ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோடு வண்டியாக யூஸ் பண்ணுறோம். ஒரு நாள் வந்து ஃபைன் வேற கட்டிட்டோம். காரை ஏற்றக்கூடாது. கார் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. தலையை குனிஞ்சிக்கணும். வேற வழி இல்லை. ஏன்னா ஆட்டோ எடுத்துட்டு வருவோம். முந்தையெல்லாம் அருண் இருக்கும் போது, அருண் கடை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இதுதான். ஆமாம், கஷ்டம்தான். ஸோ வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு லோடு. அக்காவுக்கு உட்காரத்துக்கு இடம் அக்கா. வண்டியை பாருங்க, இன்னும் பின்னாடி இந்த பார்க்கும்போது ஃபுல் லோடாக இருக்கும். எல்லாமே வாங்கியாச்சு. பழம், இந்த அட்டை பெட்டியெல்லாம் ஒழுங்கா அடிக்கிறதா இடம் இருக்கும். லோடு வண்டி மாதிரி தெரியாது, கார் வண்டி மாதிரி தெரிஞ்சிருக்கும். சும்மா கதை விடாதீங்க என்கிட்ட, சரிங்களா? பேச்ச கேட்க அடடே, ஒரு காரை என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்றாங்க. இங்க முடிஞ்சது. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். உடனே வந்து கார் வாஷ் பண்ணணுமா, பைக் வாஷ் பண்ணணுமா, அவன் லைன்ல நிக்கிறானுங்க பாருங்க. அகாரா கம்பெனி தான் கார் வாஷ். சேல்ஸ்மேன் வேற பேசிட்டு இருக்காங்க. இது என்ன
ஸோ கைஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக நம்ம இது பண்ணோம்னா நம்மளுடைய டெரஸை வந்து அந்த மேலே பாட்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால ரொம்ப அழுக்கு அது ஃபுல்லாக சேர்ந்துச்சு. ஒரு ப்ரெஷராக வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்காக தான் இது வந்து ஆர்டர் போட்டது. ஆமாம், நான் இருக்கும்போது சொன்னா நான் இங்க இருந்து போயிட்டேன். இப்பன்னா நீ வரல அடிக்கடி. ஆக்சுவலி அருணுடைய ஷாப் வீடியோ வந்து என்ன ரீசன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து கம்மியாக தான் வீடியோ எடுத்தோம். அவனுக்கு கடைக்கு போயிட்டு அவன் எல்லா ஐட்டம்ஸும் போடுறத வீடியோ எடுக்கணும். ஸோ கண்டினியூவாக வந்து அடுத்தடுத்து வரலட்சுமியுடைய 7th month வளகாப்பு வீடியோலாம் வளகாப்பு வேலைலாம் போயிட்டுருக்கான். அவன் கடையில் போய் ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல. ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவுமே வரும். அவன் கடையில் வந்து அதுக்கு முன்னாடியே நிறைய சப்ஸ்கிரைபர் போய் சாப்பிட்டும் இருக்கீங்க, கமெண்ட் போட்டிருந்தீங்க. நல்லா இருந்ததா, இந்த பையன் கரெக்டா உங்களை கவனிச்சானா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, என்னோட தங்கச்சும் தம்பியும் தான் உள்ள கடைக்குள்ள இருப்பாங்க. அப்புறம் நம்ம வந்து இதை வச்சு இப்ப வாஷ் பண்ணலாம். என்னென்ன வாஷ் பண்ண போறீங்க? இதுல வந்து நம்ம சவுண்ட் வருது இங்க இல்லம்மா. சோ வந்து இதுல வந்து நம்ம கார், பைக் அண்ட் வந்து வாலு, அதுக்கப்புறம் தரை எல்லாமே ஹை ப்ரெஷர்ல வாஷ் பண்ணலாம். தரை போகாத இடத்துல கூட இது அடிச்சீங்கன்னா சர். நிஜமாவா? ஆமா, அவ்வளவு பிரஷர். அப்ப மாடி ஃபர்ஸ்ட் மேல மாடி கழுவணும். ஆமா, மாடி கழுவணும். சோ இதுல வாங்க மூலையில என்ன மண்ணு இருக்குன்னா அப்படி டக்குன்னு சர்ன்னு வந்துரும். சூப்பரா. சோ என்னென்ன இருக்குன்னு பார்த்துதான். இது வந்து பாத்தீங்கன்னா அகாரோ எல்லாத்தையும் மாட்டிட்டாப்ல. ஆன் ஆஃப் உடைய ஸ்விட்ச் இது. சோ இங்க வந்து அவுட் நமக்கு அந்த. ஆமா, சோ அது வந்து வாட்டர் பக்கெட்லயும் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். வந்து இந்த பைப் எங்க போட்டுக்கலாம். டேப்ல சொருவதுக்கு ஒரு நீடில் கொடுத்திருக்காங்க. கனெக்டர் கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து அந்த டேப்ல கனெக்ட் பண்றது. சோ இதுதான் நீங்க டேப்லயே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டேப்ல போட்டு இத கனெக்ட் பண்ணிடலாம். ஆமா, இது வந்து எதுக்காகனா வந்து நம்ம ஹோஸ் வந்து சும்மா அப்படி வெடிச்சனா வந்து மடங்கிடும். அதுக்காக வந்து சுத்தி அழகா சுத்தி வரணும்ன்றதுக்காக இது ஒன்னு கொடுத்திருக்காங்க அதுல. அப்படியே இதுன்னா இது எங்க போகுது? இதுதான் வந்து தண்ணி இதுல தான் வெளிய வரும். இதுல இருந்து வந்து தண்ணி உள்ள போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்மே நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், எப்படியும் எத்தனை மீட்டர்னு தெரியல, பட் வந்து நல்ல லென்த்தியான ஒரு ஒயர். பேக்கில் காமிங்கம்மா இதை. ஸோ இங்கே வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு இது அண்ட் வந்து ஃபோம் வாஷ். இதில் வந்து நம்ம லிக்விட் ஊற்றணும்னா ஃபோம் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம தண்ணி உள்ளே போகிறதுக்கு இன்கான ஒரு இது, வாட்டர் இன்கான. இதில் வந்து வீலும் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ராவல் பண்ணும் போதும் கையில் கேரி பண்ணிட்டு போகிறதா இருந்தால் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கரேஜில் இல்லை வந்து ஒரு ரூமில், ஸ்டோர் ரூமில் எங்கே வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வாங்க, இதுதான் வந்து ஹை ப்ரெஷர் கன்னு, நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கு. ஆமா, அந்த காரை எடுக்கிறதுனா இது போட்டுக்கலாம் நீங்க. ஆமா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு காரை வாஷ் பண்ணிச்சுட்டு and then வந்து முதல் பைக்குன்னு சொன்னானுங்க இவனுங்க. ஸோ நீங்கள் வந்து பைக்கு, கார் எல்லாமே வாஷ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ வாஷ் பண்ணி காமிக்கிறோம். க்ளோஸ் பண்ணு, அப்படியே ஓப்பன் பண்ணு. கார் வச்சுருக்கீங்க, பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது நல்லாவே யூஸ் ஆகும். அதை விட மொட்டை மாடியில் வந்து நமக்கு கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். நம்ம மார்க்கெட்டுக்கெலாம் போயிட்டு வந்தோம். மார்க்கெட் போயிட்டு வந்தோன்னே கிராமியத்தில் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, அவசரமாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் கிராமியத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பாட்டில் போட்டு அவங்களுக்கு கொடுக்குறோம். நம்மளோட அம்மா சமையல் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து கிராமியம் அவங்களோட இதுவழியோ வெப்சைட்லேயுமே உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். எஸ், ஸோ நம்மளது வந்து இம்போர்ட் குவாலிட்டி, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இன்னும் மேபி இன்னும் ஒரு 1 week or 10 days வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதே மாதிரி 1 மாதம் ஆகும். ஆமாம், 1 monthல. இப்போ ஆமாம், இது வந்து ஒரு நம்ம ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எப்படி போய் ரீச் ஆகுது எல்லாமே. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம வந்து பாட்டிலில் சேஃபாக அவங்களுக்கு வந்து செய்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஆமாம், ஸோ இங்கே வந்து சின்னதாக வரலைக்கு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லு. மேடம் மெகந்தி வேற நேத்தே வந்து வச்சுட்டாங்க. இங்க பாருங்க, மெகந்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நேத்து வந்து மெகந்தி வச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து மார்னிங் இதை முடிச்சுட்டு கொஞ்சம் வேலையும் இருக்கு, அதையும் முடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணியாச்சு.
கிளம்ப வேண்டியலாமா? புக் பண்ணிடுப்பா. ஓகே. ஸோ அது வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இது எல்லாமே அம்மாவுடைய பிளான். இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். மேலே வந்து வரலட்சுமி வந்து குக்கிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாலே இதை நாங்கள் ரெடி பண்ணி வச்சிடுறோம். ரெடி பண்ணி வச்சுட்டா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு, அதாவது பேக்ரவுண்ட் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு வளையல் வச்சு பண்ணுவோன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் இந்த துணி வந்து எப்பவுமே நம்ம பசங்க பர்த்டே அந்த மாதிரி டைமில் வந்து இந்த துணியில் போட்டுட்டு அப்புறம் பலூன்லாம் கட்டுவானுங்க. சரி இது இருக்கே, இதை வச்சு எதுனா பண்ணுவோன்னு யோசித்தோம். அப்புறம் ஃப்ரேம் வாங்கிட்டு வந்து அதை அடித்தோம். அதை அடிச்சுட்டு ஆமாம் அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழலை வச்சா பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீடியோலாம் பார்த்தோம். செய்கிறது எதுவுமே இல்லை, செஞ்சு முடித்தது தான் இருந்தது. ஒரு 3 நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒவ்வொன்றா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லா பொருளும் ஃபஸ்ட்டு சில பொருளெல்லாம் பாரிஸில் வாங்கினேன், சில பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா பூக்கடை கோயம்பேடு பூக்கடையிலேயே இருக்குது. இந்த மாதிரி டெக்கரேஷன் பொருள் நிறையவே இருக்குது அங்கே. நல்லா கம்மியான ரேட்டுக்குமே கிடைக்குது, நமக்கு ரொம்ப ரேட் இல்லை. ஆனால் என்னென்னா அது எல்லாமே கொஞ்சம் பல்காக வாங்கினா நமக்கு கம்மி, சில்லறையில் வாங்கும்போது கொஞ்சம் கூடும், அவ்வளோதான். இது எல்லாத்துக்குமே செலவு பார்த்திங்கன்னா ஒரு 3500 4000 ஆச்சு. ஸோ நான் வந்து கீழே வந்து அந்த டெக்கரேஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அம்மா கூட ஹெல்ப் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து தினேஷ் அண்ட் ஹரி வரலட்சுமி இவங்க தான் வந்து 3 பேர் தான் வீடியோவில் வருவாங்க. அவங்க வந்து இங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது, இன்னும் சமைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஆமாம், சிக்கன் கிரேவி குழம்பு மட்டும் தான் வைக்க போகிறாங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க, அதனால் வந்து நாங்கள் இதை பண்ணுறோம், சிக்கன் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் அப்போ வந்து வெஜ்ஜு தான் எல்லாமே. ஸோ அதோடைய இது எல்லாமே உங்களுக்கு சீமந்த இதுவெல்லாம் நாளைக்கு வந்து நாங்கள் எடுப்போம். ஸோ அதையுமே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கி ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்கன்றதுக்காக முன்னாலே நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன இது மாதிரி. ஓகே, இப்போ நம்ம சிக்கன் குழம்பு பண்ணிக்கலாம். ஒரு 6 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அம்மா சமையல் வரலட்சுமி. ஏய் இப்படியெல்லாம் இல்லை, அம்மா சமையல் எப்பவும் அம்மா மட்டும்தான், நம்ம எல்லாம் அவங்களுக்கு கீழே தான். மினி செக் இதில் பார்த்திங்கன்னா இலை, பட்டை, மராட்டி முக்கு, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 லவங்கம், 2 மராட்டி முக்கு, பட்டை சின்னதாக 1, 1 இலை வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 5 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்காங்க, இதை நம்ம போட்டுக்கலாம். இது வதங்கிட்டே இருக்கட்டும். அப்படியே கீழே கூப்பிட்றாங்க, போய் என்னன்னு கேட்டு வந்துடலாம் நம்ம. நான் இந்த பாத்திரம் வச்சேன், அம்மா சொன்னாங்க இது பத்தாது, இன்னொன்று பெருசாக இருக்கும், சிக்கன் வந்து 2 கிலோ வச்சுருக்காங்களாம், அதனால் இந்த பாத்திரம் வேணாம், வேறு பாத்திரம் மாற்றிக்கோங்கன்னு சொன்னாங்க. இப்போ அந்த அடுப்பில் மாற்றியாச்சு. இந்த அடுப்புக்கு நம்ம ஹைட்டுக்கு பத்தாது இந்த குண்டா, அதனால் இதில் மாற்றி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம உப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம் உப்பு. இது வந்து ஒரு 10 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அப்படியே போட்டு ஒரு கலரிப்போம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அவனுக்கு சிக்கன் வாசனை வந்துருச்சான், அதனால் வந்து கேட்டுட்ருக்காரு, ரெடி ஆக வேணாம் அவனுக்கு, காலையிலே சிக்கன் அவனுக்கு. உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், இதை நம்ம போட்டுக்கலாம். இதில் ஆமாட்டா பசிக்குது எனக்கு. அவர் காலையிலே எல்லாமே சாப்பிட்டாரு, ஆனாலும் அவருக்கு இந்த வாசனை வந்தவுடனே சாப்பிடணும் போல இருக்கு போல. கம்னருடா. இது கொஞ்சம் கலரி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா கலரி அவன் வேற கம்முனே இருக்க மாட்டான். நல்லா அந்த பச்சை வாடை மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா கலரிட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா சிக்கனை வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இது எவ்வளோ மணி நேரம் ஆகும் ரெடியாக? 10 மினிட்ஸ் அவ்வளோதான். சிக்கன் வேகிறதுக்கு தான் இனிமேல் டைம். தேங்காய் நோன்றதுல எக்ஸ்பர்ட்.
அரை மணி நேரமாக நோண்டுறான் இந்த பையன். தேங்காய் நோண்ட சொன்னால் சாப்பிட்டுருவோம் இருக்கிறான். இப்போ எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி, இப்போ கிரேவியாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்பா வைக்க போகிறனால தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ கலரிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். மூடி விட்டுருவோம். சிக்கன் சாப்பிட்றியா? இங்கே பாரு. பற்ற வைக்கிறது ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. பற்ற வைக்கிறதுக்கே இடம் இல்லை. ஹாய். இப்போ ஒரு தேங்காய் வந்து தோண்டி வச்சுருக்கோம். இதில் 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்கு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. இப்போ தேங்காய் நல்லா அரைச்சாச்சு நைஸாக. இப்போ இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சி, நல்லா கொதிக்குது. இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இட்லி ஆல்ரெடி ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சைட் பை சைட் கொஞ்சம் சட்னி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ குழம்பு ரெடி. நாங்கள் எல்லோரும் இப்போ சாப்பிட போகிறோம். நான் வந்து கீழே போய் டெக்கரேஷன் வேலைலாம் பாதி வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் சமையல் ரெடி பண்ணணும். அதனால் வரலட்சுமி காலையில் வந்து டிஃபன் வரலட்சுமி அவங்க அத்தையும் சேர்ந்து, சின்ன அத்தையும் சேர்ந்து டிஃபனை ரெடி பண்ணிட்டாங்க. வரலட்சுமியோட அக்கா வந்து கீழையும் மேலையும் திரிஞ்சு மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க. அவனா அந்த போனை வேற எடுத்து பார்த்தாங்க. யாருமே கால் பண்ணலன்னு யாருமே கால் பண்ணல. சரி நம்மளாவது யாருக்காவது கால் பண்ணி வந்து ஃபங்க்ஷன் யார் பண்றான்னு பாத்தீங்கன்னா நான் அதான் சொல்லிட்டேன் முன்னாடியா வீடியோ ஸ்டார்டிங்ல. ஓ சரி. அடுத்து நம்ம வந்து 7வது மாசத்துக்கு என்னென்ன சமைக்கிறோங்கிற வீடியோ வரும். அடுத்து 5வது மாசமா 7வது மாசமா கரெக்டா சொல்லுங்க. 7 நீ தான் குழம்புற, நான் கரெக்டா இருக்கேன். 5வது மாசம் வந்து 2 டைம் பண்றோம். அவ்வளவுதான். சோ வந்து 5வது மாசோட கண்டினியூவேஷன் இது 7வது மாசம். சூப்பரான இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த சூப்பரான வீடியோ வந்துகிட்டே இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. Thank you so much. Bye.